ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா என்எஸ்ஐசி இன்டர்ன்ஷிப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஒரு இன்டர்ன்ஷிப் வீடியோ போட்டிருப்பேன், பிஎஸ்என்எலுக்கு இன்டர்ன்ஷிப் வீடியோ. ஸோ யாராவது இன்டர்ன்ஷிப் தேடிருக்கீங்க, உங்களுக்கு எந்த கம்பெனிலையும் கிடைக்கலனா இந்த மாதிரி இன்ஸ்டியூஷனில் போய் இன்டர்ன்ஷிப் பண்ணுங்கள். சர்டிஃபிகேட் வந்து ஒர்த்தாக இருக்கும், உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்போஷர் கிடைக்கும். ஸோ ஸ்கில் அந்த அளவுக்கு நீங்கள் கற்றுக்கினாலும் உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ இப்போ என்எஸ்ஐசி இன்டர்ன்ஷிப் வரலாம். இந்த இன்டர்ன்ஷிப் வந்து நான் போல என்னோட காலேஜில் வந்து 2-3 பேர் போயிருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட கேட்டு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் சொல்ல போகிறேன். இது எங்கே இருக்குன்னா சென்னையில் இருக்குது. ஸோ இதோட ஃபுல் ஃபார்ம் வந்து நேஷனல் ஸ்மால் இண்டஸ்ட்ரி கார்பரேஷன். இந்த என்எஸ்ஐசியில் வந்து டெக்னிக்கலாக ட்ரைனிங்கும் தராங்க. எப்படி சொல்கிறது, எம்பெடட் கோர்ஸ், விஎல்எஸ்சி கோர்ஸ், இந்த மாதிரி கோர்ஸஸும் இருக்குது. அப்புறமா வந்து இந்த மாதிரி இன்டர்ன்ஷிப்ஸும் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது இன்டர்ன்ஷிப் தான். இது எங்கே இருக்குன்னா இதோட லொக்கேஷன் வந்து ஈக்காட்டு தாங்கல். நான் இதோட லொக்கேஷன் இது எல்லாமே வந்து உங்களுக்கு பிக்சராக கொடுக்குறேன். ஈக்காட்டு தாங்கல். ஸோ நீங்கள் இது வந்து மெட்ரோ மூலியமாகவே அக்சஸ் பண்ணிக்கலாம், ஈஸியாக இருக்கும் ஈக்காட்டு தாங்கல்ன்றதுனால. நான் ரூட்டும் பார்த்து வச்சுருக்கேன். ரூட் எப்படின்னா கரெக்டாக நீங்கள் மெட்ரோலேருந்து இறங்கினா ரோடு கிராஸ் பண்ண வேண்டியதுன்னு இல்லைன்னு நினைக்கிறேன். இதில் காமிக்குது இப்படி. ஸோ அப்படியே அங்கேருந்து 7 minutes வாக் காமிக்குது. நம்ம பிஎஸ்என்எல் இன்டர்ன்ஷிப் பார்த்த மாதிரியே தான் இருக்குது இதோட ஃபோட்டோவும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். என்எஸ்எஸ் இன்டர்ன்ஷிப்போடைய அந்த பிக்சர் காமிக்கிறேன், முன்னாடி இருக்க பிக்சர். ஸோ இவ்வளோ தான். இதில் வந்து எங்கள் காலேஜில் 2 பேர் போயிருக்காங்க. என் ஃப்ரெண்டு வந்து ஃபஸ்ட்டு போனான், 3rd செமஸ்டரில் போனான். அவன் என்ன சொன்னான்னா, ஓகே ஒர்த்தாக தான் இருந்துச்சு, நல்லா தான் சொல்லி கொடுத்தாங்க, ஓகே தான் அப்படின்னு சொன்னான். ஸ்கில்ஸு அதெல்லாம் எல்லாமே ஓகே, ஆவரேஜாக இருந்துச்சு, நல்லா சொல்லி கொடுத்தாங்க. சர்டிஃபிகேட் வந்து கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்ன்றதுனால எனக்கு வந்து நான் போகணும்னு நினச்சேன் அப்படின்னு சொன்னான். அப்புறமா ஒரு 3rd year அக்கா வந்து போயிருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஓகே நல்லா தான் இருந்துச்சு, ஸ்கில்ஸ்லாம் வந்து எனக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் இதுவாகலை, ஆனால் சர்டிஃபிகேட் வந்து ஒர்த்தாக இருந்துச்சு அப்படின்னு அந்த அக்கா சொன்னாங்க. ஸோ இது வந்து கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்ன்றதுனால சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு பயங்கர ஒர்த்தாக இருக்கும். ஸ்கில்ஸ் வந்து நீங்கள் அங்கே படித்தவங்களை கேட்டு பாருங்க, உங்கள் காலேஜில் யாராவது படிச்சிருக்காங்களான்னு கேட்டு பாருங்க. இங்கே எங்கள் காலேஜில் சொன்ன வரைக்கும் ஆவரேஜ்னு தான் சொன்னாங்க. இதில் இவங்க 2 பேருமே வந்து எம்பெடட் தான் போயிருக்காங்க. அவள் வந்து எம்பெடட் ஓகே நல்லா தான் சொல்லி கொடுத்தாங்கன்னு சொன்னா. இந்த அக்கா என்ன சொன்னாங்கன்னா, எம்பெடட்ல வந்து லேப்ல வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. ஸோ லேபுக்கு கூட்டு போய் எம்பெடட் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமா வந்து இதோட ஃபீஸ் வந்து கம்பேரிட்டிவா பிஎஸ்என்எல் கம்பேர் பண்ணும்போது இதோட ஃபீஸ் கம்மியாக இருக்க மாதிரி தான் இருக்கு. ஏன்னா பிஎஸ்என்எல்ல வந்து நான் உங்களுக்கு பிஎஸ்என்எல்ல கொடுத்துருப்பேன். ஸோ இதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எனக்கு தெரியல. ஃப்ரெண்டும் சரி அந்த அக்காவும் சரி 2 weeks போயிருக்காங்க. அந்த அக்கா வந்து 2300 மாதிரி சொன்னாங்க. ஸோ எனக்கு அந்த ஃபீஸ் டீடைல்ஸ் தெரியும், நீங்க அதை வந்து கால் பண்ணி கேட்டுக்கோங்க அந்த இன்டர்ன்ஷிப் அந்த இதுக்கு. ஸோ இப்போ இன்டர்ன்ஷிப் வந்து எல்லாரும் தேடிட்டு இருப்பீங்க. இப்போ இன்டர்ன்ஷிப் இதில் போயிட்டு தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இதுல நிறைய கோர்சஸும் நடத்துறாங்க. என்னென்ன கோர்சஸ்னா எம்பெடட், விஎல்எஸ்ஐ, ஐஓடி, இந்த மாதிரி நிறைய கோர்சஸும் நடத்துறாங்க. ஸோ அது கூட நீங்க செக் பண்ணிக்கலாம். நீங்க எது உள்ள போறதுக்கு முன்னாடியுமே அதுல படிச்சவங்க யார்ட்ட கேளுங்க, இல்லைன்னா வந்து விசாரிச்சுட்டு போங்க. இது வந்து நான் போல, இது வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்க போறதுக்கு முன்னாடி விசாரிச்சுட்டு அப்புறம் போய் சேர்ந்துக்கோங்க. ஏன்னா வந்து நான் இன்டர்ன்ஷிப் தேடும்போது எனக்கு எங்கேயுமே கிடைக்கவே இல்லை. அப்புறமா எனக்கு வந்து ஒரு அக்கா சொன்னாங்க பிஎஸ்என்எல் இன்டர்ன்ஷிப். பிஎஸ்என்எலும் சரி என்எஸ்ஐசியும் சரி இதோட சர்டிஃபிகேட் வந்து ரொம்பவே ஒர்த்து. ஏன்னா வந்து இது வந்து கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்.